வணக்க மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில அடுத்து பிப்ரவரி 15 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு உங்களோட லைக்க ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா வந்துட்டு நேரா சிவா கிட்ட, "சித்தப்பா இத அப்பாட்ட குடுத்து அம்மாவுக்கு போட சொல்லுங்க." சிவாவும் சரி அப்படின்ட்டு நேரா ரகுராம பார்த்து, "அண்ணா இது தனாவோட கிஃப்ட். இத அண்ணியோட கழுத்துல போட்டு விடுங்கண்ணா." இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்ட்டு அந்த நெக்லஸை வாங்குறாரு. வாங்கிட்டு ஜானகிக்கு போட போறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு குரல் சத்தம் கேக்குது, "நிறுத்துங்க" அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா புவனேஸ்வரி அந்த நிக்கிறாங்க. புவனேஸ்வரியை பார்த்ததோட எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. மாயா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்திருப்பா. அப்ப எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ரகுராம், என் வீட்ல 16வது நாள் காரியம் என்ன முடியல. என் வீட்ல ஒரு புள்ளைய இழந்துட்டு தவிச்சு போய் நிக்கிறோம். அவன் செத்ததுக்கு இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். ஆனா நீ பாட்டுக்கும் சந்தோஷமா உங்க கல்யாண நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவே நான் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு புவனேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்னங்க இதுக்கு மேலேயும் நம்ம அவமானப்பட வேணாம். ஏற்கனவே பஞ்சாயத்தை கூட்டி நம்ம குடும்பத்தை பாதி அசிங்கப்படுத்திட்டா. இதுக்கு மேலேயும் பஞ்சாயத்து வேணாம். இந்த ஃபங்க்ஷன் தானே உனக்கு நடக்கக்கூடாது புவனேஸ்வரி. சரி இதை இப்படியே விட்டுறலாம். இது கேட்டதோட புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, இங்க பாரு ரகுராம், என் குடும்பத்துல எல்லாருமே கவலையோட இருக்கோம். என் குடும்பத்துல யாருமே நிம்மதியா இல்ல. உன் குடும்பம் யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னதோட ரகுராம் நேரா புவனேஸ்வரியை பார்த்து, நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்ற. இங்க பாரு, நீ கோர்ட்டுக்கே போனாலும் சரி, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு நீ பேசுனா நீ தான் அசிங்கப்பட்டு வர மாதிரி இருக்கும். இப்ப பஞ்சாயத்தை கூட்டினாலும் நீ தான் அசிங்கப்படுவ. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது ரகுராம் இப்படி டக்குன்னு பேசுறாரே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் ஜானகிக்காக பேசுறத பார்த்துட்டு. ரகுராம் நேரா புவனேஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, தேவையில்லாம வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. மரியாதையா இப்ப வெளியில போ. உன்னை யாரு இங்க கூப்பிட்டது? இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. யாரு மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுக்கல. இது கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப மணி சொல்றாரு, அதான் சகலையே சொல்லிட்டாரே, இதுக்கப்புறமும் எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்க, கிளம்பு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகி புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ஜானகிக்கு சந்தோஷம். அதுக்கப்புறமா நல்லபடியா ரகுராம் ஜானகிக்கு அந்த நெக்லஸை போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் ஐயர் சொல்றாரு, சரி நீங்க 2 பேருமே உங்க அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது கேட்டதோட ஜானகியும் ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிவாவும் பத்மாவும், அடுத்ததா பத்மாவும் நம்ம மணியும், அதுக்கப்புறமா நம்ம தனா நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கதிரும் நின்றுகிட்டு இருக்காரு. ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பெரிய புண்ணியம். போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்ப சிவா சொல்றாரு, என்னதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க, போ. அப்ப பாட்டி சொல்றாங்க, கதிர் நீயும் போப்பா. அப்ப ரகுராம் கோவமா நின்றுகிட்டு இருக்க. நம்ம தனாவும் கதிரும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப ரகுராம் வந்துட்டு தனாவுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. ஆனா கதிருக்கு ஆசீர்வாதம் பண்ணல. அப்ப நம்ம ஜானகி இதை பார்த்துட்டு ஒரி பண்றாங்க. இருந்தாலும் கண்டுக்கல. ஆசீர்வாதம் பண்ணதே பெரிய விஷயம்தான். அதனால அப்புறமா நம்ம மாயாவும் சீனுவும், சீனு நின்றுகிட்டு இருக்காரு. மணி நேரா சீனுவை பார்த்து, டேய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, நீயும் போடா. சீனு சொல்றாரு, நான் மாமா கல்ல தனியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், இவ கூட எல்லாம் விழுந்து வாங்க முடியாது. அப்ப நம்ம ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம ஜானகி நேரா சீனுவை பார்த்து, சீனு என்னப்பா இது? உடனே பத்மா சொல்றாங்க, அண்ணி அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அதோட விடுங்க. அப்ப மணி சொல்றாரு, டேய் இது நல்ல நாள் தான், போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கு. இது கேட்டதோட சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக மாயாவும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு ஜானகி ரகுராமோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப ரகுராம் வழக்கம் போல சீனுவுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்றாரு, மாயாவுக்கு இல்லை. இருந்தாலும் மாயா இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்ப ஐயர் சொல்றாரு, சரி நல்லபடியா எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு.
இனிமே இந்த குடும்பத்துல பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க நேரா நம்ம ரகுராம் கிட்ட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க ப தா பாயும் தலவாணியும் இருக்கு. அத எடுத்துட்டு நம்ம ஜானகி வெளியில வராங்க. இத பார்த்ததோட ரகுராம் கேட்குறாரு, "இப்ப நீ எங்க போற?" ஜானகி சொல்றாங்க, "ஹால்ல தாங்க." அப்ப ரகுராம் சொல்றாரு, "இங்க பாரு, வெளியில போய் படுத்து மத்தவங்களையும் நீ கஷ்டப்படுத்தாம நீ இங்கேயே படு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனுவ காமிக்கிறாங்க. பத்மா வந்துட்டு நேரா சீனுவ கூப்பிடுறாங்க. சீனு நேரா அவங்க அம்மாட்ட போயிட்டு, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, "இங்க பாருடா, அந்த மாயா கண்டிப்பா ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் இருப்பா. நீ அங்க போக வேணாம். நீ பெசாப்ல நீ இங்கேயே படுத்து தூங்கு." அதுக்கு சீனு சொல்றாரு, "அம்மா, நான் மட்டும் அங்க போகாம இருந்தேன்னா, என்ன அவ ரொம்ப வீக்குன்னு நினைச்சிருவா. நான் போறேம்மா." அப்ப பத்மா சொல்றாங்க, "டேய் ஏன்டா? இங்கேயே தூங்கு, எந்த பிரச்சனையும் இல்ல." அதுக்கு சீனு சொல்றாரு, "இல்லம்மா, நான் அவளுக்கு பயந்துட்டேன் அப்படின்னு அவ நினைப்பா. அவக்கு நான் பயந்துட்டேன்னு தெரியக்கூடாது." இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, "டேய் நில்லுடா." ஆனா சீனு கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போறாரு. அங்க நம்ம மாயா உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மா நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் இவ்வளோ வேகமா ரூமுக்கு போறான், சரியில்லையே அப்படின்னு. அப்ப பத்மா நேரா பார்வதியை போய் பார்க்குறாங்க. பார்வதி நேரா பத்மாவை பார்த்து, "அக்கா, என்னக்கா இது, எவ்வளோ கஷ்டப்பட்டு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லி புவனேஸ்வரி கிட்ட சொல்ல சொல்லி பிரச்சனையை உண்டாக்கணும், கடைசியில பார்த்தா இது இப்படி ஆகிருச்சு." அப்ப பத்மா சொல்றாங்க, "ஆமாண்டி, எனக்கும் அதே தான் வருத்தமா இருந்துச்சு. அந்த மகாலிங்கத்துக்கிட்ட சொன்னா அவரு புவனேஸ்வரி அனுப்பி பஞ்சாயத்தை கூட்டி ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இன்னைக்கே இந்த வெள்ளி விழா நடக்காது, ஏதாவது ஒரு குழப்பத்துல முடியும். இதுவே அண்ணன் சரியா கோவப்பட்டு அண்ணிய திட்டுவாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா நடந்ததே வேறையா இருக்கு. அண்ணி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணன் அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க." அப்ப பார்வதி சொல்றாங்க, "ஆமாக்கா, மாமா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு." அப்ப பத்மா சொல்றாங்க, "சரி விடு, அடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காமையா போயிரும்." பத்மா சொல்றாங்க, "சரிக்கா, சீனு வேற வீட்டுக்கு வந்திருக்கான். ஒருவேளை அந்த மாயா உங்ககிட்ட சவால் விட்டாளே, இன்னும் ஒரு வருஷத்துல அவளோட பிரச்சனையெல்லாம் முடிச்சு காமிக்கிறேன்னு, ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணி சீனுவ அவன் பக்கம் இழுத்துட்டா நீங்க என்னக்கா பண்ண போறீங்க?" அப்ப பத்மா சொல்றாங்க, "இங்க பாரு பார்வதி, என் புள்ள என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியுமில்ல. அவன் எப்படி என்ன மீறுவான்? அவன் நான் சொல்றதை தான் கேட்பான்." அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, "அக்கா, எதுக்கும் பார்த்துக்கோங்க. தனா இத்தனை நாளும் கதிரு வேண்டாம், நம்ம முகத்திலேயே முழிக்க விருப்பமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அந்த கதிருக்கு பணிவிட நான் பணிவிட அப்படி பண்றா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா, இதுக்கும் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட பத்மாவுக்கும் செம ஷாக்கு. அப்ப பார்வதி போனதோட நம்ம மணி அங்க வராரு. வந்துட்டு, "ஏ பத்மா, இன்னும் மட்டும் நீ பார்வதி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத காதுல வாங்கினேன். அப்ப புவனேஸ்வரி இன்னைக்கு வீட்ல வந்து பிரச்சனை பண்ணதுக்கு நீ தான் காரணமா?" பத்மா கேக்குறாங்க, "என்னங்க சொல்றீங்க?" மணி சொல்றாரு, "2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததான் கேட்டேனே. அந்த மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி மகாலிங்கத்தை புவனேஸ்வரி கிட்ட சொல்ல சொல்லி வீட்ல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் தான் இப்படி பண்ற? இந்த வீட்ல உள்ளவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறியா பத்மா?" பத்மா சொல்றாங்க, "ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே." மணி சொல்றாரு, "அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லி புவனேஸ்வரியை இங்க வர வச்சு பிரச்சனை பண்ண?" அதுக்கு பத்மா சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் ஒன்றும் சொல்லலை. அவன் ஏதோ புவனேஸ்வரி ஏதோ வந்து பிரச்சனை பண்ணதுக்கு நான் காரணம் ஆக முடியாது. அதான் நீங்க வெள்ளி விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுல்ல. என்னமோ நான் மட்டும்தான் என்னமோ சொன்ன மாதிரி சொல்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மணி பத்மாவை பார்த்துக்கிட்டே, "இவ குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுல நம்பரா இருக்கா. பாவம், சகலையும் ஜானகியம்மும் பாவம் இவளால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதியும் இவங்களால தான் அவங்க 2 பேருமே வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க." அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா சீரியஸ் பண்ணி அந்த புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி செம்ம கோவத்துல வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. புவனேஸ்வரி அப்படி கோவமா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறத பார்த்துட்டு நம்ம பசுபதி நேரா புவனேஸ்வரிகிட்ட வந்துட்டு, "எம்மா, என்னம்மாச்சு, ஏம்மா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற?" புவனேஸ்வரி சொல்றாங்க, "அண்ணா, அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ரகுராம் என்னை அவமானப்படுத்திட்டான்." பசுபதி கேட்குறாரு, "ஏம்மா, என்ன ஆச்சு, நீ எங்க போன? சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு இங்கே கிளம்பி போயிட்ட." புவனேஸ்வரி சொல்றாங்க, "அண்ணா, அந்த ரகுராமுக்கும் ஜானகிக்கும் ஏதோ வெள்ளி விழாவாம், கல்யாண நாளை கொண்டாட போறாங்களாம். நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அஹ் இந்த நாள்ல தானே என்னை எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தினாங்க. அந்த ரகுராம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தினான்னு. அந்த நாளை எப்படி என்னால் மறக்க முடியும்? அந்த நாளை அவங்க கொண்டாடுறாங்களாம்.
அதனால தான் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ண போனேன். அங்கே அந்த ரகுராம் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். இது கேட்டதோட பசுபதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இப்படி பேசுவான்? அவனுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது? அதுக்கு நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா விடக்கூடாதுன்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ணா கார்த்தி இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது. சீக்கிரம் கார்த்தியை வெளியூர் எங்கேயாவது அனுப்பிட்டு இந்த ஜானகி குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா கார்த்தியை எங்கே அனுப்புறது? அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த மாயாவும் கதிரும் சேர்ந்து கார்த்தியை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை இந்த ஊர்லயே வச்சிருக்க கூடாது. நம்ம வேற எங்கேயாவது அனுப்பிடுவோம். இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா அவனுக்கு கார்டு ரெடி பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம். புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்ணா இதுவும் நல்ல யோசனை தான். ஒரு 4-5 வருஷத்துக்கு அவன் அங்கே இருந்தாலே போதும். இந்த புவனேஸ்வரி அந்த ஜானகியையும் ரகுராமையும் சும்மா விட மாட்டா. அந்த ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த ரகுராம நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா கார்த்தியை வெளியில் அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினதுக்கு அந்த ரகுராம் சரியான தண்டனையை அனுபவிப்பான். இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரியும் சரிண்ணா விடவே கூடாது அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்ததோட புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி இனிமே நீ இங்க இருக்க வேணாம். உன்னை ஒரு 4-5 வருஷத்துக்கு வெளியில அனுப்ப போறேன். அங்க போய் இரு. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் அனுப்புறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ வந்தா போதும். இது கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கார்த்தி கேட்குறாரு, சரி அப்ப தானா? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ அங்க போனதோட நீ இறந்துட்ட அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா கதிரை போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தனாவோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீ ஊருக்கு வந்த பிறகு நான் நேரா அந்த தனாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது கேட்டதோட கதிரும் சரியத்த அப்படின்னு சொல்ல பசுபதி சொல்றாரு, அம்மாடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்தியை வெளியில அனுப்பிட்டு அந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் நம்ம பழி வாங்கணும். இதை கேட்டதோட பசுபதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா நேரா அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம சீனு இங்கேருந்து போறாரு. போயிட்டு நேரா மாயாவை பாக்குறாரு. மாயா நேரா சீனுவை பார்த்து, என்ன சீனு என்னாச்சு ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு? சீனு சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். மாயா சொல்றாங்க, சரி நீ பாட்டுக்கு போன ஒரு ஃபோனாவது எனக்கு கால் பண்ணி பேசுனியா? கொஞ்சம் கூட என்னை பத்தின உனக்கு யோசனையே இல்லையா? சீனு சொல்றாரு, நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? நீ எப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கன்னு உனக்கு தெரியுமா? தனாவோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இப்படி மாமாவும் அத்தையும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நீதான காரணம். உன்னை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு அதையெல்லாம் விடு. ஆனா நான் இது எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு யோசனை இல்லையா? நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படிங்கிறத நீ யோசிக்க மாட்டியா? அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு தயவு செஞ்சு விட்டுரு. என்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து போக மாயா வந்துட்டு சீனுகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சீனு கிட்ட சொன்னா சீனு உடனே போயிட்டு ரகுராம் கிட்ட சொல்லிடுவாங்க. இதனால பிரச்சனை தான் அதிகமாகும். மாயா நினைக்கிறாங்க, சரி நம்ம சீனு கிட்ட சொன்னா கண்டிப்பா பெரியப்பா கிட்ட போய் சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால சீனு கிட்ட நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா சீனு கிட்ட, இங்க பாரு சீனு நான் என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியாதா? அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா இன்னைக்கு தனா நிம்மதி இல்லாம இருக்கிறா அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நீ தானே. அவ கார்த்திய ரொம்ப ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. உனக்கு தெரியாதது இல்லை தனா, கார்த்தியை காதலிச்சது உனக்கு தெரியும்ல. ஆனா கடைசியில கார்த்தி கூட இறந்துட்டான். அது கூட உனக்கு தெரியாது. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு உனக்கு தெரியாத பல விஷயங்கள் வீட்டுல நடந்திருக்கு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு உன் பேச்சை நான் கண்டிப்பா கேட்கறதுக்கு எனக்கு கோவம் தான் வரும். என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா ரொம்ப கவலையா நின்றுட்டு இருக்க. தனா இங்கேருந்து நம்ம மாயா வந்து பாக்குறாங்க. மாயா கிட்ட, மாயா என்னாச்சு அப்படின்னு கேட்க மாயா சொல்றாங்க, தனா சீனு இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். அவன் என்னைக்குமே என்னை மன்னிக்க மாட்டான் போல. தனா சொல்றாங்க, மாயா இது எல்லாமே என்னால தானே. நான் மட்டும் நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி கார்த்திக் கெட்டவன்னு ஒழுங்கா உங்களை நம்பி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அதை விட்டுட்டு நான் கார்த்தி மேல முழு நம்பிக்கை வச்சு உங்க எல்லாரையுமே நான் எதிரியா பார்த்துட்டேன். எவனோ ஒருத்தனை நம்பி
உங்கள் எல்லாரையுமே நான் எதிரியாக பார்த்துட்டேன்னு என்னை மன்னிச்சிரு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஐயோ தனா, என்ன இப்படி பேசுகிற? இங்கே பாரு, நான் சரியான ஆதாரத்தோடு உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்ப. என்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை இல்லை. அப்போ தனா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு மாயா. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். சீனுவை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. நீ ஃபஸ்ட்டு கதிரை போயிட்டு நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை தனாவுக்கு ஒரு கார்டு வந்திருக்கு, பாஸ்போர்ட் வந்திருக்கு. ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சரி எல்லாமே ரெடி ஆயிட்டா? அந்த பையன் சொல்கிறான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சார். இந்தங்க கார்டு அப்படின்னு சொல்ல ரகுராம் அந்த கார்டை வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த கார்டை பார்த்ததோட என்ன இது அப்படின்னு கேட்க அவர் கேட்குறாரு, சார் என்னாச்சு சார்? அதில் தான் தனா கதிர்னு இருக்கே. அப்போ ரகுராம் கோவமாகி அந்த கார்டை தூக்கி வீசுறாரு. ஏய், எதுக்கு என் பேரை போடாமல் கண்டவன் பேரையும் இதில் போட்டிருக்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் தனாவுக்கு கல்யாணம் ஆகிட்டல, சட்டப்படி அவங்க பேரு தான் சார் வரணும். இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, அண்ணா அவன் சொல்கிறது உண்மை தானே, என்ன பண்ணி தொலைகிறது? தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஸோ சட்டப்படி அந்த கதிரோட பேர் வந்து தான் ஆகணும். இது கேட்டதோட நம்ம ரகுராம் சொல்கிறாரு, இந்த பேருக்கு பின்னாடி என் பேர் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். இது கேட்டதோட நம்ம தனாவுக்கு ரொம்ப ஷாக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சார் பண்ண போகிறீங்க? ரகுராம் சொல்கிறாரு, அதை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் தனாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்பா என்ன முடிவெடுக்க போகிறாரு? அப்போ நம்ம பத்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்துட்டு தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்தை தான் ஏற்பாடு பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பத்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்குது, அப்பா என்ன ரெடி பண்ண போகிறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் நம்ம சீனுவையும் காமிக்கிறாங்க. சீனு மாடியில் நிற்கிறாரு. அப்பனே பத்மா நேராக மாயா கிட்ட போயிட்டு, ஏ மாயா, என்னமோ என் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுப்பேன், ஒரு வருஷத்தில் குழந்தைய பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாத்தியா, என் சீனு பிடிவாதக்காரன். உன் மேலே என்ன தப்பு இருக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியும். உன்னை காலத்துக்கும் அவன் மன்னிக்கவே மாட்டான். அதுக்கு நம்ம தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ தானே சீனு வந்திருக்கான். அதோட நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாததுனால தான் நீங்கள் பேசுகிறீங்க. இன்னும் 10 மாசத்துல குழந்தைய கையில் வாங்கினா அப்புறம் தெரியும். இது கேட்டதோட பத்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏ மாயா, என்னடி பேசுகிற? மாயா சொல்கிறாங்க, ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ரெடிக்ஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.